விஜய்கிரண் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எர்த்ஸ் பிளேஸ் அண்ட் மோஷன் அண்ட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜியோசென்ட்ரிக் மாடல்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்னென்னா எர்த்து வந்து சென்டரில் இருக்கும், மற்ற பிளானட்ஸும் மற்ற ஸ்டார்ஸும் சன்னும் எர்த்து சென்டரில் இருந்து அதை சுற்றி ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாடலில் அதுக்கு முன்னாடி இப்படி சுற்றுறதுனால தான் நம்ம சீசன்ஸ் பார்க்குறோம். சன் வந்து ரைஸ் ஆகிறது ஈஸ்ட்லையும் செட் ஆகிறது வெஸ்ட்லையும் நம்ம பார்க்குறோங்கிறது இந்த மாடல் மூலமாக லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் இந்த மாடலில் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. என்னென்னா ஜூபிட்டர் வந்து சம்டைம்ஸ் பேக்வேர்ட்ஸ்லையும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி போட்டு இதை மட்டும் அப்டேட் பண்ணாங்க இந்த மாடலில். ஸோ இப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இந்த ஜியோசென்ட்ரிக் மாடலில். ஆனால் ஃபைனலாக இந்த மாடல் நல்லா வந்து படலை அவங்களுக்கு. இந்த மாடலில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் உண்டானது தான் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணதில் இங்கே வந்து சன் தான் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஓகேயா, சன் தான் சென்டரு. இந்த சென்டரை சுற்றி மற்ற பிளானட்ஸும் ஸ்டார்ஸும் ரிவால்வ் ஆகுது அரவுண்ட் த சன் அப்படிங்கிறத சொன்னாங்க. சூப்பராக. அப்புறம் ஏன் நம்ம வந்து சீசன்ஸ் பார்க்குறோம், 4 சீசன் 5 சீசன் ஏன் பார்க்குறோம்? அப்புறம் ஏன் சன் வந்து ரைஸ் ஆகிறது ஈஸ்ட்டு செட் ஆகிறது வெஸ்ட்டுங்கிறது நமக்கு எப்படி தெரியுது? ஏன்னா சன் வந்து ஸ்டேஷனரி அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் இந்த எர்த்து வந்து சன்னை ஸ்டேஷனரியாக இருக்கிற சன்னை ரிவால்வ் ஆகிட்டு வரும்போது கூட சன் வந்து அதோட ஆக்சிஸில் எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு எர்த்து என்ன தான் சன்னை ரிவால்வ் ஆகிட்டு வந்தாலும் அந்த எர்த்துங்கிறத அதோட ஓன் ஆக்சிஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு நாளுங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஸ்பின் ஆஃப் எர்த் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 365 டேஸ், அதாவது ஒரு வருஷங்கிறது ஒரு கம்ப்ளீட் சன்னோட ரிவால்வ் பண்ணுறத வந்து ஒரு இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஜியோசென்ட்ரிக்லேருந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடலுக்கு அவங்க மூவ் ஆகிறாங்க. ஆனால் இதில் ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலாக சோலார் சிஸ்டம்ங்கிறதே ஒரு கேலக்சியில் மூவ் ஆகிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம சன்னை வந்து ஸ்டேஷனரின்னு நம்ம சொல்ல முடியும்? ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடல்ஸ் வந்து ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சூப்பராக சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் அது கூட சேர்ந்து சூரியனையும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, ஸோ இதனால தான் சன் வந்து ரைஸ் ஆகி செட் ஆகிற மாதிரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு நமக்கு தோணுது. ஆக்சுவலாக சன் வந்து ஸ்டேஷனரியாக தான் இருக்குது. அது வந்து ஆக்சுவல் மோஷன் இல்லை, அப்பேரண்ட் மோஷன். எர்த்து தன்னைத்தானே சுற்றுறதுனால சன் அப்படி போகிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படிங்கிறத சூப்பராக சொல்கிறாங்க. இதனால தான் சீசன்ஸும் மாறுது அப்படிங்கிறதையும் சூப்பராக சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல சயின்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.